ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரோஹிணிலாம் வந்து ஒரு மனிதாபிமானமே இல்லாத ஒரு மிருகம் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, ரோஹிணிக்கு பார்த்தீங்கன்னா அவங்கள சுற்றி வந்து 1000 பிரச்சனைகள் இருக்குது. அவங்களுக்கு வந்து அவங்க அம்மாவையும் தன்னுடைய குழந்தையும் வந்து பார்த்துக்கிற ஒரு பொறுப்பும் அவங்களுக்கு வந்து இருக்குது. தன்னுடைய வாழ்க்கையை வந்து இங்கே காப்பாற்றிக்கிறதுக்காக வந்து 1000 பொய்களை சொல்லிட்டு அதுக்கு நடுவில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அதுவுமே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த தினேஷ் இருக்கார் இல்லையா, அந்த பிஏ, அவர் வந்து ஒரு பக்கம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நீ பணம் கொடுத்துரு, நீ வந்து அதுவும் வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பணமாக வாங்கிட்டு இருந்தாரு. இப்போ வந்து ஃபைனலாக என்ன என்ன பிளானுக்கு வந்துட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30 லட்ச ரூபாய் நீ வந்து எனக்கு மொத்தமாக கொடுத்துரு, அப்படி நீ கொடுத்துட்ட அப்படின்னா இதுக்கப்புறம் நான் உன்னை வந்து வாழ்க்கையில் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ ரோஹிணிக்கு பார்த்தீங்கன்னா அவங்கள சுற்றி 1000 பிரச்சனைகள் இருக்குது. அவங்க வாழ்க்கையை வந்து அவங்க நிதானமாக வாழ்கிறதுக்கே முடியல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து முத்து அண்ட் மீனா இவங்க 2 பேருக்கும் பிரச்சனைகள் உண்டு பண்ணுறதுலே தான் குறியாக இருக்காங்க. அவங்களுடைய பிரச்சனைகளை சமாளித்து அவங்களுக்கு வந்து வாழணும் அப்படின்ற ஆசைகளே கிடையாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். முத்து அண்ட் மீனாவுக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணி அதை பார்த்து குளிர்காயறதுல தான் இருக்காங்க நம்ம ரோஹிணி. அதுவும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய பிரச்சனைகளை முடிக்கிறதுக்கு முத்து அண்ட் மீனாவை பகடக்காயாக பயன்படுத்துகிறாங்க. அந்த மாதிரி தான் இப்போது லாஸ்ட்டாக என்ன விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்யாவுடைய விஷயங்கள், அதாவது சத்யா வந்து விஜயா கிட்டேருந்து பணத்தை திருடுனா அப்படின்ற விஷயத்த வந்து வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இது வந்து ஒரு முத்து அண்ட் மீனாவுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து அமைஞ்சிரும். உன்னுடைய தம்பி வந்து ஒரு மிகப்பெரிய திருட்டு பையன், நீ வந்து ஒரு திருட்டு குடும்பத்துலேருந்து வந்திருக்க அப்படின்ற மாதிரி மீனாவை வந்து இன்னுமே கரைச்சி கொட்டுவாங்க. இதுதான் வாய்ப்புன்னு சொல்லி விஜயா வந்து முத்து அண்ட் மீனாவை வெளியில் அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமாகவே இருக்குது. இந்த ரெண்டில் எது நடந்தாலுமே வந்து ரோஹிணிக்கு நல்ல ஃபேவராக தான் இருக்கும். ஒன்று மீனாவை திட்டி இந்த வீட்டிலே வச்சுருந்தாங்க அப்படின்னாலும் ரோஹிணி அதை வந்து பார்த்தே சந்தோஷப்பட்டுட்டு இந்த வீட்டில் இருப்பாங்க. அப்படி இல்லை அவங்க 2 பேரையுமே வெளியில் அனுப்பிட்டாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் இவங்களுடைய விஷயங்களில் முத்து அண்ட் மீனா வரமாட்டாங்க அப்படின்றத நினச்சி அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. ஸோ ஆனபடி ஆகட்டும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சிட்டி வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நீ வந்து இந்த மாதிரி இந்த மொபைல் வீடியோ வந்து வெளியில் எடுத்து என்கிட்ட கொடுக்கணும். அப்படி கொடுத்துட்டேன் அப்படின்னா நான் வந்து இந்த தினேஷ் இருக்கான் இல்லையா, அவனை வந்து நான் பார்த்துக்குவேன், அவனை வந்து நான் என்ன பண்ணணுமோ அதை வந்து நான் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி விஷயங்களை வந்து நம்ம சிட்டியும் சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம ரோஹிணிக்கு என்ன பார்த்திங்கன்னா ஒரு கல்லில் வந்து 2 மாங்காய் அப்படின்ற மாதிரி இந்த பக்கமும் அவங்களுக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் அவங்கள பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் வந்து நல்ல விஷயங்கள் அப்படி நடக்கும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சிட்டி வந்து பணமே இல்லாமல் இவங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய வேலையை வந்து என்ன பண்ணுவான், பண்ணி கொடுத்துருவான். ஸோ இந்த மாதிரி தனக்கு மட்டுமே நடக்கக்கூடிய ஆதாயங்களை மட்டுமே யோசித்து ரோஹிணி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா பல திருட்டு வேலைகளை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக மட்டுமே பல பொய்களை சொல்லிக்கிட்டு இருந்த ரோஹிணி வந்து இப்போ வந்து தன்னை சுற்றி இருக்கிறவங்க முத்து அண்ட் மீனா, ரவி, ஸ்ருதி இவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். அது எல்லாத்துக்குமே மூல காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சுயநலம் தான். தன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றணும், அதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போகலாம், அது வந்து தப்பே இல்லை அப்படின்ற நிலைமைக்கு வந்து யார் வந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹிணி வந்து வந்துட்டாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து தன்னுடைய பையன், தன்னுடைய அம்மா இவங்க 2 பேர் மேலுமே பாசமே இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஷ் வந்து அவங்களுக்கு வேணும் அப்படின்னு தான் அவங்க வந்து நினைக்கிறாங்க. அதாவது மனோஜ் வந்து எப்போ வந்து கிறிஷை ஏற்றுக்கிறானோ, அதாவது மனோஜ் வந்து உனக்கு இதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆகியிருக்கு, ஒரு குழந்தை இருக்குது அப்படின்ற உண்மைகள்லாம் தெரிஞ்சு எப்போ வந்து ரோஹிணியை ஏற்றுக்கிறாரோ அப்போ வந்து கிறிஷை வந்து நம்ம கூட கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ரோஹிணி வந்து நினச்சிட்ருக்காங்க. அதனால தான் முத்து அண்ட் மீனா இவங்க 2 பேரும் கிறிஷை வந்து நான் தத்தெடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிற விஷயங்களை ரோஹிணியால் தாங்கவே முடியல. தன்னுடைய பையன், அதாவது நான் பெத்த பையனை எதுக்காக நான் வந்து அவளுக்கு தத்து கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் ரோஹிணிக்கு அதிகமாகவே இருக்குது. ஆனால் வந்து பக்கத்திலே இருந்து அவங்க பார்த்துக்கிறதே கிடையாது. இருந்தாலும் தன்னுடைய பையனை கொடுக்கறதுக்கு அவங்க அந்தளவுக்கு யோசிக்கிறாங்க. அதோடைய உச்சமாக தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொலுவுக்கு வந்து முத்து அண்ட் மீனாவும் கிருஷ்ணையும் அவங்களுடைய அம்மாவையும் ரொம்ப ஆசையாக அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. கிருஷ்க்கு வந்து அவ்வளோ அழகாக கிருஷ்ணர் வேஷம் போட்டு அந்தளவுக்கு அழகாக கூட்டிகிட்டு வந்தாங்க. தன்னுடைய பையனை ரோஹிணியை அப்படி வந்து கிருஷ்ணர் வேஷம் போட்டு அழகு பார்க்கல அப்படின்றது தான் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மை. ஆனால் பார்த்திங்கன்னா முத்து அண்ட் மீனா அந்த விஷயத்தை வந்து அழகாக நிறைவேற்றி காமிச்சு அந்த பையனுக்கு வந்து ஒரு அம்மா இல்லைன்ற குறையை வந்து போக்கணும் அப்படின்னு சொல்லி மீனா வந்து நிறையவே ட்ரை பண்ணுறாங்க.
அந்த பையனுக்கு அழகாகவே கெட்டப் போட்டு அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. இதையெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்ட ரோஹிணி வந்து இவங்களுக்கு வந்து ஒரு அவமானத்தை அவங்க வந்து தேடி கொடுக்காமலே இருந்திருந்துருக்கலாம். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கூட்டத்துக்கு நடுவில் வச்சு முத்து அண்ட் மீனாவை அசிங்கப்படுத்தணும் பிளான் பண்ணி பண்ணுறாங்க. மீனா வந்து யதார்த்தமாக சொன்ன விஷயங்கள் தான் அது. நீ வந்து இப்போ எங்கள் கூட இருந்துறியா, நாங்கள் வந்து உன்னை இங்கே படிக்க வைக்கட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது பார்த்தீங்கன்னா, ரோஹிணியோடைய அம்மா வந்து அந்த இடத்துல பல்லார்னு கத்துறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்ன நீ நினச்சிட்டு இருக்க, அவனுக்கு யாருமே இல்லை, அவன் வந்து அனாதன் நினச்சிட்டு இருக்கியா, அவனுக்கு பாட்டின்னு நான் ஒருத்தி இருக்கேன், அம்மானு ஒருத்தி இருக்கா அப்படின்ற மாதிரி விஷயங்களெல்லாம் சொல்ல வைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து யாருடைய பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஹிணியோடைய பிளான் தான். இந்த மாதிரிலாம் சொன்னோம் அப்படின்னா முத்து அண்ட் மீனாவுக்கு எல்லார் முன்னாடியும் அவமானமாகும் ஒரு பக்கம். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் தன்னுடைய பையனை வந்து தத்து கேட்க மாட்டாங்க அப்படின்ற சுயநலமும் ஒரு பக்கம். இந்த 2 காரியத்துக்காக தான் ரோஹிணி வந்து இந்த வேலையை பார்த்துருக்காங்க அப்படின்ற விஷயம் நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். பாவம் முத்து அண்ட் மீனாவுக்கு தான் ஒன்றுமே புரியல. இதெல்லாம் வந்து யார் சொல்லி நடக்குது அப்படின்ற விஷயங்கள் அவங்களுக்கு சுத்தமாகவே புரியல. இது புரியாமல் மீனா என்ன பண்ணுறாங்க, ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் முத்துவுக்கு வந்து சந்தேகங்கள் வந்துருச்சு. இது வந்து அந்த துபாயில் இருக்குதுன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த பொண்ணுடைய வேலையாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க அம்மா வந்து இப்படி பேசுகிற ஆளே கிடையாது. அவங்க எப்போவுமே தன்மையாக மட்டும்தான் பேசுவாங்க மீனா. இதெல்லாம் வந்து அந்த துபாய் பொண்ணு, அந்த பொண்ணோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி முத்து வந்து கரெக்டாக கெஸ் பண்ணுறாரு. இந்த விஷயங்களையுமே ரோஹிணியும் கேட்டுட்டாங்க. அது வந்து நமக்கு ரொம்பவே நல்லாவே தெரியும். அந்த இடத்துக்கு விஜயா வந்தோடனே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே மழுப்பி அப்படியே நடந்து வந்துட்டாங்க. எதையுமே விட்டு கேட்காத மாதிரியும். ரோஹிணி வந்து நல்லாவே நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். அவங்களுக்கு வந்து நடிப்பு திறமை ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது. அவங்களுடைய நடிப்பு திறமை இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்பவே அழகாக காமிக்கிறாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் சிரிச்சுட்டே இருப்பாங்க, அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்கள பார்த்து முறைக்கிறதா இருக்கட்டும், ஒருத்தவங்க கிட்ட உண்மையை பேசிகிட்டு இருப்பாங்க, அடுத்த செகண்ட் மனோஜ் அந்த இடத்துக்கு வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பொய் சொல்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ரோஹிணியால் மட்டும்தான் முடியும் அப்படின்னே சொல்லி ஆகணும். ரோஹிணி இந்த மாதிரி விஷயங்களை வந்து ரொம்பவே அழகாக நடிக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, எப்படியாவது கிருஷ்ணையும் அவங்க அம்மாவையும் இங்கே கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ரோஹிணி பிளான் பண்ணிட்டாங்க. அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே நடத்தி முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து முத்து அண்ட் மீனாவை ஏமாற்றிருக்காங்க இல்லையா, இதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரோஹிணியோட பெத்த அம்மாவே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து உன்னுடைய வாழ்க்கையை வந்து ஒரு மூலம், அதாவது அடிக்கலாகவே எதை வச்சு ஆரம்பிச்சிருக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொய்யை வச்சு தான் நீ வந்து ஆரம்பிச்சிருக்க. அதனால் இந்த வாழ்க்கை வந்து உனக்கு நிலைக்கிறது அப்படின்றது ரொம்ப பெரிய கஷ்டம். அதுவும் பார்த்திங்கன்னா அப்படியே நிலைச்சாலும் உனக்கு வந்து இது வந்து ஒரு பல கஷ்டங்களை வந்து வாழ்க்கையில் கொடுக்க தான் செய்யும். நீ பண்ண தப்புக்கான தண்டனையை நீ வந்து கண்டிப்பாக அனுபவிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி ரோஹிணியோடைய அம்மாவே சொல்கிறாங்க. இது வந்து ரோஹிணி யோசிக்க தான் செய்கிறாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முத்து அண்ட் மீனாவை நல்லா கிளிகிளின்னு கிழிச்சிட்டிங்கன்னு உடனே பார்த்தீங்கன்னா ரோஹிணிக்கு அப்படி ஒரு கொண்டாட்டம், சந்தோஷம், அப்படி தான் இருந்தாங்க. ஆனால் அவங்க அம்மா வந்து இந்த விஷயங்களை சொன்ன உடனே ரோஹிணியோட முகமே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி ஆகணும். அவங்க அம்மாவுக்கு வந்து முத்து அண்ட் மீனாவை அவமானப்படுத்துனதில் சுத்தமாகவே உடன்பாடே கிடையாது. அவங்க வந்து ரொம்பவே மனசு நொந்து போய் தான் அந்த விஷயங்களை வந்து பண்ணாங்க. அதுக்காக அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணவும் செஞ்சாங்க. சரி, ஓகே. இன்னொரு பக்கம் மீனா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் முத்து என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனார் இல்லையா, அங்கே போனால் அதுக்கு மேலே ஒரு பிரச்சனை. இங்கே இவங்களுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்குது. அங்கே போனீங்கன்னா அங்கே வந்து சத்யாவுடைய பிரச்சனைகள் பெரும் பிரச்சனைகள். சத்யா முன்னாடி பண்ண தப்புகளுக்கான பின் விளைவுகள் எல்லாமே என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி ஆகணும். ஒரு பக்கம் அந்த பையனுக்கு வந்து அட்டெண்டன்ஸ் இல்லை அப்படின்றதுனால எக்ஸாம் எழுத விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது வந்து அந்த பையனுக்கு ரொம்பவே கஷ்டத்தை கொடுக்குது. நம்ம வந்து இப்போ தான் வாழ்க்கையில் திருந்தி ஓகே படிக்கலாம், நம்ம வந்து படித்து முன்னேறுவோம் அப்படின்ற நிலைமைக்கு வருவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த பிரச்சனைகள் அந்த பையனுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம் எழுதக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அடுத்த பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா சிட்டி கொடுக்குறதுக்கு அந்த பக்கம் ரெடியாக இருக்கான். ரோஹிணி வந்து வீடியோ மட்டும் எடுத்துட்டாங்க அப்படின்னா இது வந்து சிட்டிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஸோ அவனை சூழ்ந்துருச்சு. அது இதுக்கு முன்னாடி பண்ண தப்புகள், சிட்டி கூட அவன் வந்து வச்ச சவகாசம் வந்து பார்த்திங்கன்னா அவனை எந்த நிலைமைக்கு கொண்டு போய் விடுது அப்படின்ற விஷயங்களை அவன் இனிமேல் தான் வாழ்க்கையில் புரிஞ்சுக்க போகிறான். மீனாவும் முத்துவும் எவ்வளவோ தடவை சொன்னாங்க, படித்து சொன்னாங்க, நீ அவன் கூட சேராத, வேண்டாம், அவனுடைய சவகாசமே நமக்கு வேண்டாம் அப்படின்னு பலமுறை சொன்னாங்க. ஆனால் சத்யா வந்து கேட்கவே இல்லை. அதுக்கான பின் விளைவுகளை தான் இப்போ வந்து சத்யா அனுபவிச்சுட்டு இருக்கான், இனிமேலும் அனுபவிக்க போகிறான். கூடவே யார் அனுபவிக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முத்து அண்ட் மீனா. அவனுக்கு சப்போர்ட் பண்ணதுக்காக, அவனை வந்து திருத்தணும்னு நினச்சதுக்காக, அந்த சத்யாவுக்கு வந்து அக்காவாக இருக்கிறதுக்காக மீனா வந்து பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகளையும் அவங்க பல பேச்சுகளையும் வாங்கி தான் தீர போகிறாங்க அப்படின்றது நமக்கு வந்து ரொம்பவே நல்லா தெரிஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னா விஜயாவுக்கு வந்து உண்மைகள் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க சும்மாவே விட மாட்டாங்க அப்படின்னு நமக்கு ரொம்பவே நல்லாவே தெரியும்.
ஏன்னா அவங்களுக்கு வந்து மீனாவுடைய குடும்பத்தை வந்து எப்படா அசிங்கப்படுத்தலாம் அப்படின்னு தான் அவங்க வந்து காத்துட்ருப்பாங்க. அந்த விஷயங்கள்லாம் வந்து அவங்க கண்ணு முன்னாடி அதுவும் இப்படி ஒரு ஆதாரத்தோடு சிக்கிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து சும்மா இருந்த வாய்க்கு வந்து அப்படியே லட்டு கொடுத்த மாதிரி பக்கோடா கொடுத்த மாதிரி தான். அவங்க வந்து பல விஷயங்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லார் முன்னாடியுமே சொல்லி பார்த்தீங்கன்னா முத்துவும் மீனாவையும் சத்யாவையும் அசிங்கப்படுத்தி கிளின்னு கிழிச்சிருவாங்க. இந்த மாதிரி ஒரு வாய்ப்புக்காக தான் விஜயா வந்து காத்துக்கிட்டே இருந்தாங்க. ரோஹிணியும் மனோஜும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காண்டி தான் அவங்களுமே காத்துட்டு இருந்தாங்க. நான் வந்து 27 லட்சத்தை திருடேன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்தியா உன்னுடைய மச்சானே வந்து இப்படி தான் திருடி இருக்கான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கேவலமாக பேசுவார் முத்துவை பார்த்து. இந்த மாதிரி விஷயங்களுக்காண்டி தான் அவங்க வந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக சீரியலில் நடக்க தான் போகுது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா இந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வராங்க அப்படின்னா இப்போ வந்து ரியல் லைஃபாக இது வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் மறைச்சிட்டு ஓகே அடுத்தடுத்த கட்டத்துக்கு போவோம் அப்படின்ற மாதிரி போகிறதுக்கு இது வந்து சீரியல் இல்லையா. ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அது வந்து என்னைக்காவது ஒரு நாள் அந்த விஷயம் வெளியில் வர்றதுக்காக மட்டும்தான் அந்த எபிசோடே கொண்டு வருவாங்க. அது வந்து நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால் சத்யா வந்து மாட்ட போகிறது அப்படின்றது கண்டிப்பாக உறுதி தான். ஆனால் எப்போ மாட்ட போகிறாரு, இப்போ உடனே மாட்டிடுவாரா அப்படி இல்லை இந்த பிரச்சனைகள் ஆரம்பித்து இதுலேருந்து முடிஞ்சு வெளியில் வந்தவுடனே அடுத்த பிரச்சனைகள் வரப்போதா அப்படின்றது தான் நமக்கு வந்து சுத்தமாக தெரியல. ஆனால் இப்போது நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்து அண்ட் மீனா இவங்க 2 பேருமே வந்து சத்யா கிட்ட ஒரு வாக்கு கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து உன்னுடைய பிரின்சிபல் கிட்ட பேசுகிறோம், நாங்கள் பேசி உன்னை வந்து எக்ஸாம் எழுத வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு முத்து. ஏன் அப்படின்னா சத்யா வந்து ரொம்பவே அவ்வளோதான் போச்சு, என்னோடய வாழ்க்கையே போச்சு, இனிமேல் நான் எக்ஸாம் எழுத முடியாது, என்னோடய கரியர் போச்சு, என்னால் முன்னேற முடியாது அப்படின்னு நினச்சி ரொம்பவே புலம்பிக்கிட்டு இருந்தார். அப்போ முத்து வந்து ஆறுதல் கொடுத்தாரு சத்யாவுக்கு. இது நாள் வரைக்கும் முத்து வந்து சத்யா கிட்டே பேசவே இல்லை. அன்றைக்கி கை ஒடிச்சதுக்கப்புறம் பேசவே இல்லை அவர். இன்றைக்கி உண்மையிலே அவன் மனம் திருந்தி ரொம்பவே அழுகிறான் அப்படின்ற விஷயத்த முத்து வந்து ரியலைஸ் பண்ணார். அப்படி ரியலைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் சத்யா கிட்டே அவர் வந்து பேசவே ஆரம்பிச்சிருக்காரு. அப்பயும் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா என்னடா வாயை மூடுறா, சும்மா எதுக்குடா அழுதுட்டுருக்க, எல்லாம் போச்சுன்னு சொல்லிட்டு இருக்க, அதெல்லாம் ஒன்றும் போகலை, இப்போ உனக்கு என்ன எக்ஸாம் எழுதணும் அவ்வளோதானே, நான் வந்து பிரின்சிபல் கிட்ட பேசுகிறேன், பிரின்சிபல் சொன்னால் உன்னை எக்ஸாம் எழுத விடுவாங்களா விட மாட்டாங்களா, விடுவாங்க மாமா, பிரின்சிபல் தான் சொல்லணும், அவர் சொல்லிட்டார் அப்படின்னா எந்த விதமான பிரச்சனைகளுமே கிடையாது. ஆனால் அவர் வந்து சொல்லணும் இல்லையா, நானும் எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன், ஆனால் அவர் வந்து முடியாதுன்னு தான் சொல்கிறாரு. ஏன்னா அட்டண்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே முத்து வந்து வாக்கே கொடுத்துருக்காரு. நீ வந்து எக்ஸாம் எழுதுகிற, நான் உன்னை எழுத வைப்பேன், நான் வந்து உன்னையுடைய பிரின்சிபலை எப்போ வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே நீங்கள் ஈவினிங் வரலாமாம்மா, ஈவினிங் வந்தால் தான் அவரை பார்க்க முடியும்னு சத்யா சொல்லிட்டாரு. ஓகே முத்து வந்து டிசைட் பண்ணிட்டாரு, நாளைக்கு வந்து ஈவினிங் வந்து நம்ம கண்டிப்பாக போய் பிரின்சிபலை பார்க்குறோம், பேசி எப்படியாவது இந்த பையனை வந்து எக்ஸாம் எழுத வச்சிடுறோம், நானும் மீனாவும் போய் பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஈவினிங் ஆனோடனே பார்த்திங்கன்னா காலேஜுக்கு வந்து போகிறாங்க. போனோடனே பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்பவே கராராக தான் பேசுகிறாங்க. இந்த மாதிரி பையன்களெல்லாம் கண்டிப்பாக எக்ஸாம் எழுத விட்டோம் அப்படின்னா எங்கள் காலேஜோடைய ரெப்புடேஷனே போயிடும், அதனால் நாங்கள் வந்து கண்டிப்பாக அந்த பையனை எக்ஸாம் எழுதுறதுக்கு விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே மீனாவுக்கு வந்து அழுக தாங்க முடியல. ஏன்னா அவங்க வந்து கஷ்டப்பட்டு தான் அந்த பையனை வந்து இவ்வளோ தூரம் படிக்க வச்சுருக்காங்க, அவங்களுடைய படிப்பை நிப்பாட்டி தான் தன்னுடைய தம்பி தங்கச்சியை படிக்க வச்சுருக்காங்க அப்படின்றதுனால இப்போ அவனோட படிப்பு போயிடும் அப்படின்றத மீனாவால் ஏற்றுக்கவே முடியல. அவங்க வந்து அந்த இடத்துல ரொம்பவே உடஞ்சி போயிடுறாங்க. ஆனால் முத்து வந்து இந்த சூழ்நிலையை எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இறங்கி போய் பேசுகிறாரு. சார் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒய்ஃப் தான் சார் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு அந்த பையனை படிக்க வச்சுருக்கா, அவன் வந்து தெரியாமல் நிறைய தப்புகள் பண்ணிட்டான், இவ்வளோ நாள் பார்த்திங்கன்னா ஒரு தருதலை கூட போய் சுற்றிக்கிட்டு இருந்தான் சார், அதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணான், இப்போ வந்து அவன் இந்த விஷயங்கள் வந்து முழுசாக வெளியில் வந்துட்டான், அவன் திருந்துறதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம கொடுக்கணும்ல சார் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ கெஞ்சி பறக்கி பார்த்திங்கன்னா முத்துவும் மீனாவும் அந்த பிரின்சிபலை வந்து அந்த இடத்துல கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. கன்வின்ஸ் பண்ணதுக்கப்புறம் சத்யா வந்து ஓகே எக்ஸாம் எழுதட்டும் அப்படின்ற மாதிரி பிரின்சிபல் சொல்லிடுறாரு. நீங்கள் வந்து ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட் மட்டும் வந்து வாங்கி கொடுங்க, வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுடைய தம்பியை வந்து எக்ஸாம் எழுத விட்டுறேன், ஆனால் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸாம் முடிகிற வரைக்கும் அவரை வச்சு எந்த விதமான பிரச்சனைகளும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னோடனே முத்துவும் ஓகே சார் நான் வந்து கண்டிப்பாக வரவிடாமல் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வாக்கு கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா சத்யாவுக்கு வந்து மனசில் வந்து அவ்வளோ ஒரு குற்ற உணர்வு இருக்குது. அதாவது மாமா வந்து நமக்காக எவ்வளோ தூரம் பண்ணுறாரு, நம்ம வந்து அவரை புரிஞ்சுக்காம நம்ம வந்து எவ்வளோ விஷயங்கள் தப்பாக பண்ணியிருக்கோமே அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து அவரையே நினச்சா ரொம்ப கேவலமாக இருக்குது சத்யாவுக்கு. அவர் வந்து ரொம்பவே அந்த இடத்துல வருத்தப்படுறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா
உடனே போய் முத்துவோடைய காலில் விழுகிறாரு. காலில் விழுந்து, மாமா என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து உங்களை புரிஞ்சுக்காமல் எவ்வளவோ விஷயங்கள் தப்பாக பண்ணிட்டேன். நான் வந்து முதல்ல நீங்கள் வந்து என் கையை ஒடிச்சிங்க இல்லையா, அப்போவே நான் வந்து திருந்தி இருந்திருக்கணும், இந்த சிட்டி கூட சேர்கிற பழக்கத்தையே நான் வந்து விட்டுருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்பவே புலம்புறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்துவும் நம்ம சத்யாவும் வந்து ராசி ஆயிட்டாங்க. சரி விடுறா, நீ வந்து தெரியாமல் தானடா பண்ண, நீ வந்து சின்ன பையன் தானடா, நீ வந்து தப்பு பண்ணால் அதை திருத்துற கடமை எனக்கு தானடா இருக்குது, எதுக்குடா இவ்வளோ தூரம் யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ராசி ஆயிடுறாங்க. மீனாவுக்கு இதை பார்க்கும்போது பயங்கர சந்தோஷமாக இருக்குது. மீனாவால் அவங்களால வெளியில் சொல்ல முடியல. சரி ஓகே, நம்மளோட ஹஸ்பண்ட் வந்து நம்மளோட தம்பிக்கு இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறானே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த மகிழ்ச்சியோடு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேரும் இதுக்கப்புறம் எப்போவுமே இந்த மாதிரி இருங்க, இந்த மாதிரி நீங்கள் இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை அப்படின்ற மாதிரி மீனாவும் சொல்லிடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சத்யாவுக்கு வந்து ரொம்பவே குற்ற உணர்ச்சியில் இருக்கார் இல்லையா. அப்போ இந்த இடத்துலையாவது என்ன பண்ணணும்னா, முத்து வந்து ஏன் தன்னுடைய கையை ஒடிச்சாரு, அதாவது மாமா வந்து ஏன் என்னுடைய கையை ஒடிச்சாரு அப்படின்னு சொல்லி தன்னுடைய அக்கா கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து மனசில் வந்து ஒரு உறுத்தல் வருது. அப்போ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அக்கா நான் மாமா வந்து எதுக்காக என்னுடைய கையை ஒடிச்சாருனா அப்படின்னு சொல்லி சொல்ல வர்றாரு. அப்போ முத்து வந்து அதை ஸ்டாப் பண்ணிடுறாரு. டேய் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் வாடா சாப்பிட்டு போண்டா அப்படின்ற மாதிரி சொல்லி முத்து வந்து அந்த இடத்துலேருந்து மீனாவையும் சத்யாவையும் அந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து முடிஞ்சு போன விஷயம் சத்யா, இதை வந்து நீ உங்கள் அக்கா கிட்ட இப்போ நீ சொல்ல வேண்டாம். இப்போ நீ சொன்ன அப்படின்னா உனக்கு வந்து புதுசாக ஒரு பிரச்சனைகள் ஆரம்பிக்கும், உன்னை வந்து பழையபடியும் திட்டுவாங்க. அதனால் அந்த விஷயங்கள்லாம் எதுக்காக, அதுதான் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படி இல்லையா, அது நம்ம 2 பேருக்கும் தெரிஞ்ச உண்மை, அது நம்ம 2 பேரோடைய போகட்டும். நான் வந்து எப்போவுமே யார்கிட்டையும் வெளியில் சொல்ல போகிறது கிடையாது. அதனால் நீ எதுக்காக இந்த விஷயங்களெல்லாம் பற்றி யோசிக்கிற, நீ விட்டுரு, நீ வந்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ வந்து அடுத்த கடத்தை நோக்கி எப்படி போகிறது அப்படின்ற விஷயங்களை பற்றி மட்டுமே இப்போ வந்து யோசி, நீ வந்து கண்ட விஷயங்களை பற்றி யோசிக்காத அப்படின்னு சொல்லி முத்து வந்து சத்யாவுக்கு அட்வைஸ் பண்ணிடுறாரு. அப்போ வந்து சத்யாவுக்கு இன்னுமே தன்னுடைய மாமாவை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. பரவாயில்ல, எந்த விஷயங்களை நம்மளே குற்ற உணர்வாகி வெளியில் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது கூட மாமா வந்து சொல்ல விட மாட்டுறாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விஷயங்கள் சத்யாவுடைய கையை வந்து முத்து ஒடிச்சப்ப மீனாவுக்கும் முத்துவுக்கும் அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தது. மீனா வந்து முத்துக்கிட்ட பேசாமலே இருந்தாங்க பல நாள். அதே மாதிரி முத்துவும் பயங்கர கோவத்தில் பயங்கர கஷ்டத்தில் அப்படி இருந்தார். இந்த விஷயங்கள் எல்லாமே சத்யாவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இவ்வளோ விஷயங்களை மாமா கடந்து வந்திருந்தாலும் கூட இன்றைக்கி வந்து அந்த விஷயத்த வெளியில் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அப்போ வந்து நம்ம எவ்வளோ கேவலமான ஆட்கள் கூட பழகிட்டு இருந்திருக்கோம், நம்ம மாமாவை பற்றி புரிஞ்சுக்காம அப்படின்னு சொல்லி சத்யா அந்த இடத்துல ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. ஓகே, இதோட வந்து பார்த்திங்கன்னா சத்யாவோட பிரச்சனைகள் வந்து முடிஞ்சிருது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ரோஹிணி வந்து எப்படியாவது முத்துவோட மொபைலை எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முத்து வீட்டில் இருக்கார் இல்லையா, வீட்டில் இருக்கும்போது முத்துவோட மொபைல் மாதிரியே இன்னொரு மொபைலை வந்து கொண்டுட்டு வர்றாங்க. கொண்டுட்டு வந்து எப்படியாவது முத்து தூங்குற இடத்துல இந்த ஃபோனை வச்சுட்டு நம்ம வந்து அந்த ஃபோனை எடுத்துகிட்டு போயிடணும், அப்படி இல்லைன்னா எப்படியாவது ஃபோனை வந்து மாற்றியாவது வைக்கணும். அப்படி மாற்றி வச்சுட்டோம் அப்படின்னா அவரால் வந்து கொஞ்ச நேரத்துக்கு அவர் ஃபோனை ஆன் பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து அந்த ஃபோனை எடுத்துக்கணும். அப்படி எடுத்துட்டோன்னா அவரால் கண்டுபிடிக்க முடியாது. அதுங்களே நம்ம வந்து வீடியோ வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டு அதை வந்து நம்ம டெலீட் பண்ணிவிட்டு எப்பவும் போல் இருந்துடலாம் அப்படின்னு சொல்லி ரோஹிணி வந்து பல விதமாக பிளான் பண்ணுறாங்க. எப்படியாவது முத்துவோட மொபைலை வந்து ஆட்டையை போட்டு அந்த வீடியோவை மட்டும் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி பல விதமாக அவங்க ஒரு பக்கம் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு கால் வருது. அப்படி என்ன கால் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த தினேஷ் தான் கால் பண்ணுறாரு. கால் பண்ணி, என்ன கல்யாணி, இன்னும் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டியா, எனக்கு என்னோடய ஒய்ஃப் ஊரில் தனியாக இருக்காங்க, எனக்கு அவங்க கூட தான் இருக்கணும், நான் எதுக்காக உங்ககிட்ட பணத்துக்காண்டி இங்கே வந்து இவ்வளோ நாள் உட்காந்துட்டு இருக்கணும், உனக்கு எதுக்கு நான் இவ்வளோ டைம் கொடுக்கணும், முதல்ல எனக்கு எப்போ நீ முதல்ல பணத்தை தருவேன் அப்படின்ற மாதிரி விஷயங்களை கேட்டுட்ருக்காரு. இப்போ ரோஹிணிக்கு பயங்கர கோபம் வருது. என்னடா நீ கொடுத்து வச்ச மாதிரி கேட்டுட்ருக்க, நான் பொறுமையாக ரெடி பண்ணிவிட்டு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி விஷயங்களை சொல்லும்போது அவன் ஏற்றுக்க மாட்டான். குறிப்பிட்ட டைம் சொல்லு, அதாவது எதுவாக இருந்தாலும் ஒரு லிமிட் வேணும் இல்லையா, நீ பாட்டுக்கு டைம் எடுத்துக்கிடுவ, நீ 5 வருஷம் கூட எடுத்துக்கிடுவ, என்னால் கொடுக்க முடியுமா, நீ எத்தனை நாளில் தருவேன்னு சொல்லு, அத்தனை நாள் மட்டும்தான் நான் இங்கே இருப்பேன் அப்படின்னு சொன்னோடனே, அப்போ அதுக்கு முன்னாடி நீ பாட்டு கிளம்பி போயிடுவேல, இப்போவே கிளம்பி போய் தொலைய வேண்டியதானே அப்படின்ற மாதிரி ரோஹிணி சொல்கிறாங்க. இல்லைம்மா, அதுக்கப்புறம் நான் கிளம்பி போக மாட்டேன், கிளம்பி உங்கள் வீட்டுக்கு வந்துடுவேன், உன்னை பற்றின விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு வில்லுப்பாட்டாக பாடி முடிச்சுட்டு நான் பாட்டுக்கு கிளம்பி வந்துடுவேன்.
இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ஆதாயம் இல்லை தான், ஆனால் நீ இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கியே ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை நான் வாழ விடாமலே பண்ணிடுவேன்ல, அதுவே எனக்கு போதும்ல, அதுவே எனக்கு கிடைச்ச வெற்றி தானே அப்படின்ற மாதிரி ரோகிணி வந்து ரொம்பவே ட்ரிகர் பண்ணுற மாதிரி, ரொம்பவே கோவம் ஏற்றுற மாதிரி அவன் வந்து பேசுகிறான். இந்த விஷயங்களெல்லாம் கேட்டுட்டு அவங்களால சும்மாவும் இருக்க முடியல. எப்படியாவது சீக்கிரமாக அந்த ஃபோனை எடுத்து அந்த வீடியோவை மட்டும் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி இவன் வந்து ப்ரெஷர் கொடுக்க ரோகிணிக்கு வந்து மைண்டு முழுக்க அதில் தான் இருக்குது. அப்போ வந்து சிட்டிக்கு கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நீ முதல்ல வந்து அந்த பிஏவை வந்து ஏதாவது பண்ணிடலாமா, அதுக்கப்புறம் நான் வந்து சீக்கிரமாக அந்த வீடியோவை எடுத்து உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சிட்டி என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முதல்ல வீடியோ எடுங்க மேடம், வீடியோ நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் நான் வந்து அடுத்த மூமெண்ட் அடுத்த ப்ராசஸ்க்கு நான் வந்து போவேன். நீங்கள் வந்து வீடியோவை எடுத்து கொடுத்தா தான் நான் என்னால் எதுவுமே பண்ண முடியும், எனக்கு ஏதாவது காரியம் ஆனால் தானே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ரோகிணி இல்லைங்க, இந்த மாதிரி அவன் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கான், அவனுடைய ஃபோனை எடுக்கிறது அப்படின்றது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, நீங்கள் பேசாமல் ஒரு ஆள் வச்சு அவனோட ஃபோனை திருடிடலாம்ல அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, அவங்ககிட்டலாம் திருடுறது ரொம்ப கஷ்டம் மேடம், நான் அவங்ககிட்ட திருட முடியும் அப்படின்னா தான் நான் எதுக்காக உங்ககிட்ட இந்த வேலையை பற்றி சொல்ல போகிறேன். அவன் ரொம்பவே தெளிவாக இருப்பான், அதுவும் 4 வீலரில் போகிறான் அப்படின்றதுனால நம்மளால் அவங்ககிட்டேருந்து பர்ஸெல்லாம் திருடுறது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம், அதெல்லாம் பயங்கர ரிஸ்க்கும் கூட, அந்த மாதிரி ரிஸ்கெல்லாம் நம்மளால் எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, சரி ஓகே நானே என்னால் முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே சிட்டியும் பார்த்தீங்கன்னா, உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரைலாம் இல்லை, நீங்கள் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய வேலை நடக்கும், அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து எதையோ ஒரு பெரிய விஷயத்த பண்ணி மறைச்சிட்டு இருக்கீங்க இல்லையா, அவன் உங்களை பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கான் இல்லையா, அந்த உண்மைகள் எல்லாமே வெளியில் தெரிஞ்சிடும், பார்த்துக்கோங்க மேடம், எல்லாமே முடிவு எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சிட்டியும் சொல்லிடுறான். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரோஹிணி வந்து ஒரு மிகப்பெரிய தர்ம சங்கடத்துக்கு தான் தள்ளப்பட்டிருக்காங்க. அவங்களால ஒன்று வந்து அவங்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறதுக்காக முத்து அண்ட் மீனாவை இந்த இடத்துல பணயம் வைக்கணும், அப்படி இல்லையா சிட்டிக்கிட்ட வேறு ஏதாவது ஒரு மூலமாக வேறு ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிச்சி அவனை வந்து கன்வின்ஸ் பண்ணி எப்படியாவது இந்த பையனை, அதாவது இந்த பிஏ வந்து ஏதாவது பண்ண வைக்கணும் அப்படின்ற ஆப்ஷன் தான் இவங்ககிட்ட இருக்குது. ஸோ ரோஹிணி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.